அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது உடற்பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு. இந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கு நார்ச்சத்துள்ள உணவுகள் எப்படி பயன்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலக நாடுகளில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கென்யா, யுகாண்டா இந்த மாதிரியான நாடுகளில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நார்ச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 60 இருந்து 80 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்மள மாதிரி நாடுகளும் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகளில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்தோட அளவு பார்த்திங்கன்னா வெறும் 15 கிராம் தான். அதனால தான் நான் சொன்ன மாதிரி கென்யா, யுகாண்டா இந்த மாதிரி நாடுகளில் அவங்களுடைய உடற்பருமன் பார்த்திங்கன்னா 15% கீழே தான் இருக்குது. ஆனால் வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடற்பருமனுடைய அளவு கிட்டத்தட்ட 60% மேலே போயிடுச்சு. ஸோ இவங்களுடைய கண்ட்ரியோடைய ஃபுட் ஹேபிட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது 60 கிராம்லேருந்து 80 கிராம் நார்ச்சத்து எடுக்கிறதுக்கும் 15 கிராம் நார்ச்சத்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லைங்களா? ஸோ நார்ச்சத்து கண்டிப்பாக உடற்பருமனை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விதத்தில் இது குறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்ச்சத்தோட குவான்டிட்டி நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க, நிறைய காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கம்மியான கலோரி தான் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 0 கலோரின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஃபில்லிங் கிடச்சிருது. ஆனால் அதனால் நமக்கு ஒரு கலோரியும் கிடைக்கிறது கிடையாது, அதிலேருந்து நமக்கு எனர்ஜியும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த நார்ச்சத்து நமக்கு ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுனால நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு கூட நமக்கு போதுங்கிற உணர்வு சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனால் நமக்கு உடற்பருமன் ஏறாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில், நம்ம எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு சத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நார்ச்சத்தை நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த உணவுப் பொருட்கள் மெதுவாகத்தான் ரத்தத்தில் போய் சேரும். செரிமானம் ரொம்ப நேரத்துக்கு நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு அடிக்கடி பசிக்கிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய நேரம் பசியும் தாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து தான் சாப்பிட முடியும். வெறும் புரோட்டீனும் மாவு பொருளும் நம்ம சாப்பிடும் பொழுது அப்படியே விழுங்குற மாதிரி நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுக்கும் பொழுது அப்படி எடுக்க முடியாது. நல்லா மென்று சாப்பிட்றோம். அதனால நமக்கு போதுங்கிற உணர்வும் சீக்கிரமாக கிடைச்சிரும். ஸோ நம்ம இந்த நார்ச்சத்து ஃபைபர் அதிகமாக எடுக்கும் பொழுது வாட்டர் சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம குடலில் ஒரு மியூசிலேஜ் மாதிரி ஒரு குழகுழப்பு திரவத்தை உருவாக்கி வச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம வயிறு ஒரு ஃபில்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்போ நம்ம மூளைக்கு என்ன கமெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, வயிறு ஃபில்லாக இருக்குது அதனால் சாப்பிட வேண்டாம் போதும் அப்படிங்கிற உணர்வை நம்ம மூளைக்கு நம்ம குடல் பகுதி அனுப்பிடும். ஸோ அதனால் நமக்கு சீக்கிரமாக பசிக்கிறது இருக்கவே இருக்காது, கிரேவிங்கும் இருக்கவே இருக்காது. இது நார்ச்சத்தில் கிடைக்கக்கூடிய அடுத்த பெனிஃபிட். இதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் டெபோசிஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கிறதா. இதை நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி மருத்துவ உலகம் அட்வைஸ் பண்ணக்கூடியது அதிகமான நார்ச்சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்துள்ள உணவுகளும் நிறையா சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறதான். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ், ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு உறிஞ்சப்படக்கூடிய வேகம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இந்த நார்ச்சத்துள்ள உணவுகள் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய காய்கறிகளில் பழங்களில் பார்த்திங்கன்னா
குளுக்கோகான் லைக் பெப்டைட் அப்படின்னு சொல்கிறோம், GLP-1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த சத்துப்பொருள் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். அதை சார்ந்து வரக்கூடிய உடற்பருமன் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நார்ச்சத்தை நம்ம நிறைய எடுக்கும் பொழுது ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய கலோரி இருக்க புரோட்டீன் சாப்பிட்டுட்டேன், நான் நிறைய கலோரி இருக்கிற மாவு பொருள் எடுத்துட்டேன் அப்படிங்கும் பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்க பார்த்தீங்களா, அந்த புரோட்டீனையும் அந்த மாவு பொருளில் இருக்கக்கூடிய கலோரியையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் புரோட்டீனில் இருந்தும் மாவு பொருளில் இருந்தும் ஒரு 500 கலோரி சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் நிறைய நார்ச்சத்தை சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த 500 கலோரி 300 கலோரி மட்டும்தான் ஏறும், மீதி ஏறவே ஏறாது. இதை நம்ம நெகட்டிவ் கலோரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம நிறைய நார்ச்சத்து எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அன்றாட உணவில் நம்ம இந்த நார்ச்சத்தை இன்க்ராப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒயிட் ரைஸ் எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கைக்குத்தல் அரிசி எடுத்திங்கன்னா போதும். அதே மாதிரி காய்கறிகள் சாப்பிட்ற இடத்துல நிறைய கீரைகள் சேர்த்துக்கோங்க. மாவு பொருள் உள்ள காய்கறி கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக சுரைக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்திக்கோங்க. நட்ஸில் பாதாம், வால்நட் இந்த மாதிரி விஷயங்களை சேருங்க. பழங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய நார்ச்சத்துள்ள பழங்களாக சேர்த்துக்கணும். ஒன்று உதாரணத்துக்கு பப்பாளி, பேரிக்காய் இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது நமக்கு இன்னும் ஃபைபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மண்ணுக்கடியில் விளையக்கூடிய காய்கறிகள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்தும் பொழுது அந்த உருளைக்கிழங்கை நம்ம தோலோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா முழுமையான ஃபைபர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுரைக்காய் தோசை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சுரைக்காயை அரைச்சி தோசை மாவில் கலந்து 2 தோசை சாப்பிட்டோன்னா போதும், நமக்கு தேவையான அத்துணை ஃபைபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணி நம்ம தோசை மாவில் கலந்து சாப்பிடலாம். இல்லை புரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி தோலோடு இருக்கக்கூடிய தானிய வகைகளில் அடை தோசை மாதிரியோ, பருப்பு தோசை மாதிரியோ, பாசிப்பயிறு தோசை, கொண்டக்கடலை தோசை இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஃபில்லிங்கும் கிடைச்சிரும், பசிக்குதுங்கிற உணர்வும் இருக்காது, கம்மியாகத்தான் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம உடற்பருமன் கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பெண்களுக்கு உடற்பருமன் அப்படிங்கிற விஷயம் ஒரு சவாலாக இருக்குது. அது நம்மளுடைய உணவு முறைகளிலேயே நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி, நார்ச்சத்து நிறைய எடுத்துக்குங்கிறத பற்றியும் பேசியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.